நம்ம இப்போ வெள்ளை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வெல்லம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. பாகு தான் காய்ச்ச போகிறோம். கம்பி பதம்லாம் தேவையில்லை. இதுக்கு பாகு மட்டும் காய்ச்சி எடுக்க போகிறோம். அதனால தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. வெள்ளம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பில் வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு போடுங்க. அவங்க தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டால் போதும். நிறையாவும் போட்டுக்கலாம், கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து போடுங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 மூடி துருவன தேங்காய் எடுத்து அதில் போடுறேங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் போனா போதும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. பச்சை வாசம் போனதும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா திரும்ப நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ அதோட நம்ம வறுத்த பாசிப்பருப்பு அதையும் போடுறோம். ஒரு 4 ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. வறுத்த தேங்காயும் அதோட இப்போ போடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெசரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாகு வடிகட்டி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி பிணைவோம். நிறைய ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க.
இப்போ இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கோங்க. பாகு ஊற்றி நல்லா பெசரிக்கோங்க. இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நைவேத்தியங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமானது கொழுக்கட்டை. சதுர்த்தி அப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணலாம். சங்கடகர சதுர்த்திக்கும் கொழுக்கட்டை பண்ணி நம்ம கோயிலில் வச்சு கொடுக்கலாம். கோயிலில் நெய்வேத்தியமாக இதை கொடுக்கலாம். காரடைய நோம்புக்கு இதை செய்யலாம். இது நல்லது ரொம்ப. காரடைய நோம்புக்கு இந்த நைவேத்தியம் பண்ணுவாங்க. நவராத்திரிக்கும் இந்த நவராத்திரி கொலுவுக்கும் நம்ம இந்த கொழுக்கட்டையை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். நல்ல மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். பிடி கொழுக்கட்டையாவும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் உருட்டியாச்சுங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் நம்ம வச்சு வேக வைக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கோங்க. நம்ம அதில் இந்த கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க வெள்ளை கொழுக்கட்டை. இது கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பிள்ளையார் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, நவராத்திரி கொலுக்கு வைக்கலாம், காரடையான் நோம்புக்கு, இதுக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டையை வச்சு நம்ம படைச்சு சாமி கும்பிடலாங்க. ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.